வணக்கம் தமிழா, நீங்க பார்த்து டெக் தமிழ் சேனல். என்னோட பேர் ராதவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, OnePlusல வந்து இப்படி பவர் பேங்கோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் நீங்க இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவில் போயிட்டு என்ன மாதிரி ஃபீச்சர்ஸாக கொடுத்தேன் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி பேக்கேஜ் என்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் OnePlus லோகோ கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உள்ள ப்ராடக்டோட நேம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர், அந்த கலரையும் முன்னாடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடை பொறுத்த வரைக்கும் 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. டியூல் USB அவுட்புட் இருக்கு, 2-in-1 சார்ஜிங் கேபிள் இருக்கு, லோ கரண்ட் மோட் இருக்கு, 12 layers ஆஃப் சர்க்யூட் ப்ரொடக்ஷன் இருக்கு. அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. அண்ட் பாக்ஸ் சைடில் மேலே கீழே அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. நம்ம இப்போ டேரக்டாக அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னன்றதை பார்த்தலாம். இப்போ நம்ம இந்த பாக்ஸை ஒரு நைஃப் வச்சு ஓப்பன் பண்ணி உள்ள ப்ராடக்ட்டை வெளியெடுப்போம். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 1100 ரூபாய்க்கு இப்போ செல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த பவர் பேங்கை வாங்குறீங்க இல்லை இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, வெளியே எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே பவர் பேங்க் இருக்குது, ஒரு சின்ன கவருக்குள்ள போட்டு கொடுத்துருக்காங்க. அதை வெளியே எடுக்கலாம். இப்போ இந்த பவர் பேங்கை இந்த சின்ன கவர்லேருந்து வெளியே எடுக்கலாம். ஸோ பார்க்கறதுக்கு செம்ம அட்ராக்டிவ் கலரு. முன்னாடி நெவர் செட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது அதுவும் பார்க்கறதுக்கு. ஸோ அதெல்லாம் வேறு என்ன மாதிரி விஷயங்களை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரெட் கேபிள் கிளப்னு சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் புக்லெட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மல்டி டைப் சார்ஜிங் கேபிளும் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பேங்கோட டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கே செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கையில் பிடிக்கிறதுக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் கொடுத்துக்கூடிய அந்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இந்த கலருக்கு. ஃப்ரண்ட் சைட் அண்ட் பேக் சைடு பார்த்திங்க அப்படின்னா சின்ன நாச் டைப்பில் மேலே டாப்பில் கொடுத்துருக்காங்க. அதுவுமே இந்த இதுக்கு ரொம்பவே சூட் ஆகுது. ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக் சைடை பொறுத்த வரைக்கும் அந்த பிராண்டிங்கோட சில ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த பவர் பேங்கோட ஃப்ரண்ட் சைடை பார்த்தீங்க அப்படின்னா நெவர் செட்டில்னு சொல்லிட்டு அவங்களோட லோகோ கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பேக் சைடை பொறுத்த வரைக்கும் OnePlusோட சிம்பிள் அந்த கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சியாக கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட பவர் சப்ளை என்ன அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக டிசைனை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்து இந்த பவர் பேங்கில் என்னென்ன மாதிரியான போர்ட்ஸ் கொடுக்குறாங்க, அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் பவர் அவுட்புட் எடுத்துக்க முடியும். அண்ட் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைப் C போர்ட் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் போத் இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டுமே பண்ணிக்க முடியும். ஸோ இன்புட்டை பொறுத்த வரைக்கும் 18 வாட்க்கான பவர் சப்ளை கொடுக்க முடியும். அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் சேம் 18 வாட்க்கான பவர் சப்ளை நீங்கள் எடுத்துக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பவர் பேங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டியூவல் அவுட்புட் எடுக்க முடியும். ஒன்றா ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ USB கேபிள் ஆகும். இல்லை ஒரு மைக்ரோ USB கேபிள் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டைப் C கேபிள் வந்து எடுத்துக்கலாம். ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பவர் பட்டன்லையும் சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். LED இண்டிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பவர் பட்டன் டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி LED இண்டிகேஷன் கீழேருந்து மேலே போயிட்டு வரும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ கரண்ட் மோட்னு சொல்லுவாங்க. அதே நீங்கள் ஒன் டைம் பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா LED இண்டிகேஷன் ஸ்டேபிளாக இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ சார்ஜுக்கு நீங்கள் பார்த்துக்க முடியும். அட் சேம் டைம் சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு LED இண்டிகேஷன் கீழே இருந்து மேலே கண்டினியூஸாக போயிட்டு வரும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங்கோட இண்டிகேஷன்ஸ். இந்த பவர் பேங்க் கூடிய எக்ஸ்ட்ராடினரி ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து லோ கரண்ட் மோட் அப்படின்றது தான் பெஸ்ட் ஃபீச்சர். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சு நீங்கள் ஸ்மார்ட் வாட்சஸ், பேண்ட்ஸ், இயர்ஃபோன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சார்ஜ் பண்ணிக்க முடியும். லோ கரண்ட் மோடில் உங்களுக்கு அவுட்புட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் வரும். இந்த மாதிரி லோ கரண்ட் மோட் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 2 hours கழிச்சு அதுவே ஆஃப் ஆயிரும். அப்படி இல்லைனா நீங்கள் பவர் பட்டனை மேனுவலாக ப்ரெஸ் பண்ணி கூட இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பவர் பேங்க்லேருந்து நீங்கள் டியூவல் அவுட்புட் எடுத்துக்க முடியும். என்ன தான் 3 போர்ட்லேயுமே அவுட்புட் எடுக்க முடியுமா இருந்தாலும் அட் த சேம் டைம் 2 போர்ட்லேருந்து மட்டும் தான் எடுக்க முடியும். அப்படி எடுத்தாலும் உங்களுக்கு ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே சேர்ந்து 18 வாட்க்கான அவுட்புட் தான் உங்களுக்கு கிடைக்கும். சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் USB டைப் C போட்டு வச்சு தான் நீங்கள் வந்து இந்த பவர் பேங்க் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதே USB டைப் C டைப் A வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம்.
அடுத்த பெஸ்ட்டான விஷயம் இந்த பவர் பேங்க்ல என்ன கொடுத்தாங்க அப்படின்னா இதில் கொடுத்துக்கூடிய சார்ஜிங் கேபிள். இதை பொறுத்த வரைக்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஏ போர்ட்டுக்கான சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது தொலையாமல் இருக்கிற பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரப்பரில் அட்டாச் பண்ண மாதிரி ஒரு டிசைனும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது யூஸ் பண்ணுறது ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் தொலைஞ்சு போகாது. இந்த பவர் பேங்க் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ராவலில் ஈஸியாக பாக்கெட்லேயோ இல்லை கையிலேயே வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ரொம்ப கம்மியான வெயிட்லாம் கொடுத்துருக்காங்க. 225 கிராம்ஸ் இருக்குது இதோட வெயிட். அண்ட் வாரண்டி பொறுத்த வரைக்கும் 6+6 மந்த்துக்கான எக்ஸ்ட்ரா லாங் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவர் பேங்கோட கலரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கலர் தான் லான்ச் பண்ணிங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட இருக்க க்ரீன் கலர், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர். ஃபைனலாக இந்த பவர் பேங்கை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா டிசைனை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் இருக்குது. ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா பிராண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 10,000 mAhக்கான பவர் பேங்க் இந்த ப்ரைஸில் விற்கிறாங்க. ஸோ ப்ரைஸை பற்றி சொல்கிறது ஒன்றும் இல்லை. அண்ட் இதில் கொடுத்துருக்கூடிய ஃபீச்சர்ஸ், அதாவது லோ கரண்ட் மோட் அப்படின்ற ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிவைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணிக்க முடியும். ஸ்மார்ட் வாட்சஸ், ஸ்மார்ட் பேண்ட்ஸ் அப்படின்றது மாதிரி லோ கரண்ட் மோட் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் மோட்லேயே வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த பவர் பேங்க் ஓகேன்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த பவர் பேங்க் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.